எலெக்ஷன் தேர்தல் ஏப்ரல் 23 தமிழ்நாடு மற்றும் வெஸ்ட் பெங்காலில் எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ இந்த டயத்தில் நமக்கு இந்த வருஷம் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஸோ எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த வருஷம் எலெக்ஷன் நடக்கிறதுனால ஏகப்பட்ட கொஷின்ஸில் 2 கொஷின்ஸு எலெக்ஷன்லேருந்து வரும். மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுலேயும் 10 மார்க்கு அண்ட் 5 மார்க்கில் எலெக்ஷன் சம்மந்தமான கொஷின்ஸ் வரும். இதில் நம்ம பேசிக்காக இன்றைக்கி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஸோ எலெக்ஷன்னாலே இது கான்ஸ்டியூஷனில் பார்ட் 15, ஓகே, பார்ட் 15 வந்து சொல்றது தான் பிரிவு, இல்லைன்னா பாகம்னு சொல்லுவாங்க. பார்ட் 15 சொல்றது. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன்ங்கிறது இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷனல் பாடி. அதுக்கப்புறம் இது ஆர்டிகிள் எதுலேருந்து எது வரைக்கும் வர்றது, ஆர்டிகிள் 324 to 329 வரைக்கும் டீல் பண்றது தான் எலெக்ஷனோட ஆர்டிகல்ஸ். நமக்கு இதுல எக்ஸாம்ஸ்ல இப்போதைக்கு ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் லெஜிஸ்லேச்சர் வருது. இதுல சென்ட்ரல்ல லோக்சபா எலெக்ஷன் வந்ததுன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். இப்போ லோக்சபா எலெக்ஷன் இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னு சொல்லுவாங்க. இதை வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷன், இதோட தலைவர்னு சொல்லுவாங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷன், எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். இதுவே இங்க ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சீஃப் எலக்டோரல் ஆபீசர். இப்போதைக்கு சீஃப் எலக்டோரல் ஆபீசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சீஃப் எலக்டோரல் ஆபீசர் இப்போதைக்கு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பட்நாயக். ஓகே, அர்ச்சனா பட்நாயக் இவங்க தான் சீஃப் எலக்டோரல் ஆபீசர், சிஇஓ ஆஃப் தமிழ்நாடு. இப்போ இவங்க தலைமையில தான் நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் நடக்க போகுது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி எத்தனை சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இவங்க அப்பாயின்மெண்ட் பை பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + 2 ஆக மொத்தம் 3 பேர். ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 26th ஞானேஷ்குமார் இருக்கிறார். ஞானேஷ்குமார். ஓகே, ஞானேஷ்குமார் எலெக்ஷன் கமிஷனர். இது 1, இது 2. எலெக்ஷன் கமிஷனர் சுக்பீந்தர் சிங். சுக்பீந்தர் சிங் சந்துன்னு பேரு. ஓகே, சுக்பீந்தர் சிங் சந்து இவர் இருக்கிறாரு. இதையும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் 3வது எலெக்ஷன் கமிஷனர் யாரு? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் 23 ஞானேஷ்குமார். இதுக்கு முன்னாடி ராஜீவ் குமார் இருந்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து சுகுமார் சென். ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேக் ஜோஷி. இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அவங்க எதை கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து எலெக்ஷன், முனிசிபாலிட்டி எலெக்ஷன், இதெல்லாம் இங்கே எம்எல்சி இருந்ததுன்னா அந்த எலெக்ஷன்லாம் கண்டக்ட் பண்றத தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனர். அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க. இப்போ ஸ்டேட் எலெக்ஷனும் லோக்சபா எலெக்ஷனும் யாரோட பார்வையிலனா எலெக்ஷன் கமிஷனர் பார்வையில் நடக்கிறதுனால இப்போ யாரோட கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனர், அதாவது ஞானேஷ்குமார் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஆனா அவரு இங்க இல்லாம யாரோட பார்வையில நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பதான் வந்து எலக்டோரல் ஆபீசர்னு சொல்லுவாங்க. சீஃப் எலக்டோரல் ஆபீசர் இங்க யாரு இருக்காங்க அப்படின்னா பட்நாயக். ஓகே, ஸோ அர்ச்சனா பட்நாயக் இருக்காங்களா? இவங்க இதுக்கு முன்னாடி யாரு அப்படி இருந்தாங்கன்னா சத்யபிரதாப் சாஹூ. இதுக்கு முன்னாடி இருந்தது சத்யபிரதாப் சாஹூ. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஓகே, அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் யார் இருப்பாங்க? ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் யாருன்னா இப்போதைக்கு இருக்கிறது ஜோதி நிர்மலா சாமி.
ஜோதி நிர்மலா சாமி. இவங்க எதை கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ், அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டி, மேயர் எலெக்ஷனு, இதெல்லாம் இவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜோதி நிர்மலா சுவாமி. ஓகே, இது பாத்துக்குங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. இது யார? எலக்டோரல் ஆஃபீஸர்னு சொல்றாங்க. ரிட்டர்னிங் ஆஃபீஸர், சீஃப் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னு. ரிட்டர்னிங் ஆஃபீஸர் யாருன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, கலெக்டர்ஸ், அவங்க தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸர். ஸோ ரிட்டர்னிங் ஆஃபீஸர், ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸர். ஓகே, அவங்க தலைமையில தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் நடக்கும். மொத்தம் இப்போ நமக்கு எவ்வளோ 234 கான்ஸ்டிடியூன்சி தொகுதி இருக்கு. ஸோ இதுல நம்ம பார்க்க போறது ஆர்டிகல்ஸ் 324. இது என்ன சொல்லுது அப்படின்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு அவங்க எப்படி சூப்பர்வைஸ் பண்ணணும், எப்படி இதை தலைமை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான். சூப்பர்வைஸ் பண்றதுக்கு அதிகாரம் கொடுக்கறது. சூப்பர்வைஸ் கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். ஸோ எலெக்ஷன் கமிஷனருக்கு அதிகாரம் கொடுக்கறது. ஓகே, அவங்களை அப்பாயின்மெண்ட் பண்றது. ஸோ இதுதான் கொடுக்கறது. இது அப்புறம் ஆர்டிகல் 325. இது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது வந்து ப்ரொமோட் பண்ணும் எலெக்ஷனை. ஸோ ரேஸு, கேஸ்ட் இவங்கெல்லாம் படி பார்க்காம அனைவருக்கும் ப்ரொமோட் பண்றதுதான் இது. அதுக்கப்புறம் ரேஸு, ரிலீஜியன், கேஸ்ட் இதெல்லாம் பார்க்கக்கூடாது, எல்லாருக்குமே இது பொது. ஓகே, அதுக்கப்புறம் 326. இந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஆர்டிகல் அடல்ட் சஃபரேஜ். அடல்ட் சஃபரேஜ்னு சொல்றோம் இல்லையா, 18 வயசு. ஸோ முன்னாடி 21 வயசுல இருந்து 18 வயசுக்கு மாறி இருக்கும். இது எப்படின்னா 61வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988 படி இது நடைமுறைக்கு வந்தது. ஸோ அப்பதான் 21 வயசுல இருந்து 18 வயசு நிரம்பிய அனைவருமே ஓட்டு போடலாம் அப்படின்னு சொன்னதுதான் ஆர்டிகல் 326. ஆர்டிகல் 327 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த எலெக்ஷன் சம்பந்தமா பவர் ஆஃப் பார்லிமெண்ட், பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் கொடுக்கிறது. ஆர்டிகல் 328 பவர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ். இப்ப நமக்கு வர்றது இதுதான், அசம்பிளி, பவர் ஆஃப் அசம்பிளின்னு சொல்லலாம். ஓகே, இதுதான் பவர் ஆஃப் அசம்பிளி. என்னன்னா எலெக்ஷன் சம்பந்தமா லா போடுறது, எலெக்ஷன் லாஸ். ஸோ இது நோட் பண்ணிக்கங்க. ஆர்டிகல் 329. ஆர்டிகல் 329 இது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட், இன்டர்ஃபரன்ஸ். ஸோ யாரு தலையிடுவாங்க அப்படின்னா, எலெக்ஷன் விஷயத்துல கோர்ட் தலையிடுறது. இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் கோர்ட், எலெக்ஷன் மேட்டர்ஸ்ல அவங்க தலையிடலாம், எலெக்ஷன் மேட்டர்ஸ். ஸோ இதுதான் பேசிக், இதுதான் 329. ஆர்டிகல் பார்ட் பார்த்துட்டோம். பார்ட் வந்து 15. ஆர்டிகல்ஸ் 324 to 329 அதுவும் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அவங்க யாரு, சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் யாரு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இப்போ தமிழ்நாடோட எலெக்ஷன் கமிஷனர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அதுதான் இது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரிட்டர்னிங் ஆஃபீஸராக இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்கு. அதுக்கப்புறம் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ்ல தான் இது வர்றது. டீலிமிட்டேஷன் பில் இப்ப கூட வந்தது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ரிசர்வேஷன் கொடுக்கறது, டீலிமிட்டேஷன். ஆர்டிகல் 80. ஓகே, ஆர்டிகல் 80, ஆர்டிகல் 80 அப்புறம் 170 இதெல்லாம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் லோக்சபா. ஸோ இது ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அசம்பிளி, இதெல்லாம் சொல்றதுதான் இந்த ஆர்டிகல். அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டிக்கு, அதுக்கப்புறம் உமன்ஸ் ரிசர்வேஷன் பண்றதுக்குலாம் ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த எலெக்ஷன்ல இதுதான். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது இவிஎம். இவிஎம் என்ன சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இதை ஃபர்ஸ்ட் நடைமுறைப்படுத்தின நாடு எதுன்னா 1960 யூஎஸ்ஏ நடைமுறைப்படுத்தினாங்க. அதை இந்தியா எப்ப நடைமுறைப்படுத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1982 கேரளா. அதுக்கப்புறம் இத ஃபுல் ஃபிளஜ்டா விட்டது எப்பன்னா 2000. ஃபுல்லி யூஸ்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், இதை ஃபுல்லி யூஸ் பண்ணது இதுதான்.
அதுக்கப்புறம் இது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை தயாரிக்கிற கம்பெனி அது. ஸோ கம்பெனி ஆஃப் இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ். இது வந்து பெல், பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட், பெல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸோ இதுதான் கம்பெனி. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஆரம்பிச்சது இதுதான். ஸோ இது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. எப்போ 1960 யூஎஸ்ஏ தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க வேர்ல்டுல. ஃபர்ஸ்ட் யூஸ் வேர்ல்டுல 1982 கேரளால தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க. ஒரே கான்ஸ்டிடியூன்சி, ஒன் கான்ஸ்டிடியூன்சி. 2000 ஃபுல்லி யூஸ்டு, வைட்லி யூஸ்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோவா தான் இதை சட்டமன்ற லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேக்ட்ஸ். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் விவி பேட். இது என்ன அப்படின்னா, விவி பேட்னா என்ன அப்படின்னா, ஓட்டர் வெரிஃபை பேப்பர் ஆடிட் ட்ரையல். ஸோ இதெல்லாம் கேட்பாங்க. ஓகே. ஸோ விவி பேட்னா ஓட்டர் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல். இது எப்போ யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த ஸ்லிப் எப்போ காமினா 7 செகண்ட் தான் இந்த ஸ்லிப் காமிக்கும். ஓகே, 7 செகண்ட் தான் ஸ்லிப் ஷோ. இந்த செகண்ட் கேட்டுடலாங்க. அதுக்கப்புறம் 2013 தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையல். இப்போ 2019 எலெக்ஷன்ல ஃபுல்லி யூஸ்டு, ஃபுல்லாவே யூஸ் பண்ணதுதான் இந்த எலெக்ஷனுக்கு விவி பேடு. அதுக்கப்புறம் நோட்டா எப்போ நன் ஆஃப் த எபோன்னு சொல்லுவாங்க. நோட்டானா நன் ஆஃப் த எபோ. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 2013. ஓகே, நோட்டா. அதுக்கப்புறம் இங்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஓட்டு இங்கு. ஸோ இந்த ஓட்டு இங்கு இது ரொம்ப முக்கியம். இதுக்கு யூஸ் பண்ற அது வந்து கம்பெனி. இது என்ன கெமிக்கல்னா சில்வர் நைட்ரேட்டு AgNO3. இது யார் தயாரிக்கிறாங்க, எந்த கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைசூர் பெயிண்ட் அண்ட் வார்னிஷ் லிமிடெட். மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட். இது எப்ப வந்து இந்த இங்கை தயாரிச்சாங்க, இன்ட்ரோடியூஸ் 1962 நேஷனல் பிசிக்கல் லெபார்டரி. அவங்களாலதான் இதை தயார்படுத்துறாங்க. பிசிக்கல் லெபார்டரி. இது என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்பிள் அண்ட் வயலட். ஓகே, கலர் வந்து பர்பிள் அண்ட் வயலட். ஸோ இதெல்லாம் கேட்கலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ இதெல்லாம் எழுதி வச்சுக்கிறது பெட்டர். ஓகே, மொத்தம் நம்ம இது எப்போ யூஸ் பண்ணாங்க, 1962 எலெக்ஷன் கமிஷன் யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இப்போ 35 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க இந்த இங்கு எக்ஸ்போர்ட். ஓகே, இப்போ யார் இருக்காங்க, 26th எலெக்ஷன் கமிஷனர் வந்து ஞானேஷ்குமார்னு சொல்லியாச்சு. இதுக்கு முன்னாடி ராஜீவ்குமார் இருந்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து சுகுமார் சென்னு. எல்லா எலக்டோரல் ரிஃபார்ம்ஸும் நடந்தது எப்போ அப்படின்னா 1990. அப்ப யாருன்னா TN சேஷன் அவர் இருந்தாரு. ஸோ இதுதான் மெயினா இப்ப எலெக்ஷன் சம்பந்தமா உள்ள இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நடந்திருக்கிறது. ஓகே, ஸோ எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம பார்த்துருவோம். எலெக்ஷன் பார்ட்டு கான்ஸ்டியூஷன்ல பார்ட் 15 ரோல் பண்றது. அதுக்கப்புறம் இது ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸோ அதையும் பார்த்துட்டோம். ஆர்டிகல் 324 329. ஸோ இதுவும் பார்த்துட்டோம். இது வந்து இவங்க எத்தனை எலெக்ஷன் பண்றாங்க, ஹவுஸ் ஆஃப் பீப்புள், லோக்சபா எலெக்ஷன் கமிஷன், அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இது ரெண்டும் தான் டைரக்ட் எலெக்ஷன். அதுக்கப்புறம் எல்லாமே பிரசிடென்ட் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் இன்டைரக்ட் எலெக்ஷன், ராஜ்யசபா எலெக்ஷன் இன்டைரக்ட் எலெக்ஷன்.
இப்போ கூட ராஜ்யசபா எலெக்ஷன் முடிஞ்சது, வைஸ் சேர்மன் சூஸ் பண்றதுக்கு அது கூட இன்டைரக்ட் எலெக்ஷன் தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்றது யாரு அப்படின்னா பிரசிடென்ட் அவர்கள் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எலெக்ஷன் கமிஷனர், இப்ப தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தவங்க இருக்காங்க, அதுவும் நம்ம பாக்குறோம். ஓகே, இப்போதைக்கு இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கு. இப்போ அவங்க டைரக்டா வந்து பண்ண மாட்டாங்க. இங்க யார் இருப்பாங்க அப்படின்னா எலக்டோரல் ஆபீசர். இப்போதைக்கு தமிழ்நாட்டோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மாதிரி யாருன்னா எலக்டோரல் ஆபீசர். அவங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசர். அவங்க பேர் என்னன்னா அர்ச்சனா பட்நாயக். ஓகே, ஸோ அதையும் பார்த்துக்குங்க. அர்ச்சனா பட்நாயக். இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்ய பிரதாப் சாஹூ அவர்கள் இருந்தாரு. அதுக்கப்புறம் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்பாயிண்ட் பண்றாங்க பை பிரசிடென்ட் மூலமா. இப்போதைக்கு யார் இருக்காங்க, அதுல 3 மெம்பர் இருப்பாங்க. 1+2 சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரு அப்படின்னா இப்போதைக்கு ஞானேஷ்குமார் 26வது. அவரு 25வது யாரு அப்படின்னா ராஜீவ் குமார். ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா சுகுமார் சென். ஓகே, அவங்களோட டேட்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல, டேட்டோட கேட்டாலும் கேட்பாங்க. ஓகே, அதையும் பாத்துக்கங்க. அப்புறம் எலெக்ஷன் கமிஷனர் யார் இருக்காங்க, இவங்களை கேட்காம இவங்களை கேட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னா சுக்பீந்தர் சிங் சந்து, அப்புறம் விவேக் ஜோஷி அவர்கள் இப்போதைக்கு அடுத்த எலெக்ஷன் கமிஷனர்ஸ். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் யார் இருக்காங்கன்னா ஜோதி நிர்மலா சாமி. ஓகே, ஜோதி நிர்மலா சாமி. ஸோ இதையும் பாத்துக்குங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ்னா யாரு அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள கலெக்டர்ஸ் தான் ரிட்டர்னிங் ஆபீசரா ரோல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களையும் பாத்துக்குங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்கு, 234 தொகுதி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆர்டிகல் 324 ஆர்டிகல் அது என்ன சொல்லுது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகாரம் கொடுக்கிறது. பவர் டு எலெக்ஷன் கமிஷனர் சூப்பர்வைஸ் பண்றது, கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் பண்றது, சூப்பரிண்டென்டன்ஸ் எல்லாமே பண்றதுதான். ஓகே, டைரக்ஷனு, கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன் எல்லாமே பண்றது. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 325 ரேஸ், அதாவது ஜாதி மதம் பார்க்காம அனைவருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கறது தான் இது. அப்புறம் 326 அடல்ட் சஃபரேஜ், 18 வயசு நிரம்பிங்க அனைத்துமே ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது. இது எப்போ வந்தது அப்படின்னா 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988. அதுக்கப்புறம் 327 என்ன சொன்னா பவர் ஆஃப் பார்லிமெண்ட், 328 பவர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அதுதான் இதுக்கு எலெக்ஷன் லா, எலெக்ஷன் சம்பந்தமா ஏதாவது லா போடுறதுக்கு அவங்களுக்கு யூஸ் பண்றது. அப்புறம் 329 கோர்ட் உள்ள இன்டர்ஃபியர் ஆகலாம் எலெக்ஷன் டியூரிங் எலெக்ஷன் டயத்துல. ஏதாவது மாடல் கோர்ட்டுக்கு மீறினாலோ, ஏதாவது எலெக்ஷன் கமிஷன் ஏதாவது மீறினாலோ கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு. அதான் சொல்றது. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அது ரொம்ப முக்கியம் இல்லையா. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இது எப்போ வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1960 இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது யாரு, 1960 யுஎஸ்ஏ. ஓகே, ஃபர்ஸ்ட் யுஎஸ்ஏ தான் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1982 கேரளால தான் ஒரே ஒரு கான்ஸ்டிடியூன்சி, அதாவது ஒரு சோதனைக்காக ஒரே ஒரு கான்ஸ்டிடியூன்சில பை எலெக்ஷன், அதாவது இடை எலெக்ஷன் மூலமா ஒரே ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல ஃபர்ஸ்ட் கேரளால யூஸ் பண்ணாங்க. 2000 வாக்குல ஃபுல்லி யூஸ்டு. ஓகே, எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி கோவால ஒரு இடத்துல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஃபுல் எலெக்ஷன் மட்டும் இதை யூஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை தயாரிக்கிற கம்பெனி எது அப்படின்னா பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட், அப்புறம் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இவங்க 2 கம்பெனியும் தான் இதை தயாரிக்கிறாங்க. அப்புறம் விவி பேட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஓட்டு போடுறோம் அப்படின்னா அது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஓட்டர் வெரிஃபையிங் பேப்பர் ஆடிட் ட்ரையல். ஸோ இது அதுக்கப்புறம் 7 செகண்ட் தான் அந்த நம்ம இப்போ ஓட்டு போடுறோம் அப்படின்னா 7 செகண்ட் தான் அது நம்மள பார்க்கும் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 7 செகண்ட் தான் காமிக்கும். அதுக்குள்ள நம்ம பார்த்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் 2013 தான் ஃபர்ஸ்ட் இதை ட்ரையல் பார்த்தாங்க. 2019 ஃபுல்லா யூஸ் பண்ணாங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியால நோட்டா நன் ஆஃப் த எபோவ் இதுதான் ஃபர்ஸ்ட் 2013 இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கு, ஸோ ஓட்டுக்குன்னா இங்கு ரொம்ப முக்கியம் இல்லையா, அதுதான் இது. ஸோ சில்வர் நைட்ரேட் AgNO3 அதுதான். இது எங்க தயாரிக்கிறாங்க அப்படின்னா மைசூர் வார்னிஷ் பெயிண்ட் அண்ட் வார்னிஷ் லிமிடெட். ஃபர்ஸ்ட் இது 1962 தான் நேஷனல் பிசிக்கல் லெபார்டரி அவங்க தான் இந்த இங்கை தயாரிச்சாங்க. ஸோ இந்த இங்கு என்ன பண்ணோம், வெயில்ல சன்ல பட்டோடனே அது என்ன பண்ணிடும், அது ஸ்டெயின் ஆயிடும் கையில. அதுக்கப்புறம் அதை 2 வாரத்துக்கு அழிய முடியாது. இதனால நமக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னா கள்ள ஓட்டு போட முடியாது. அதனாலதான் இந்த இங்கு ரொம்ப யூஸ். ஸோ 1962 எலெக்ஷன் கமிஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 35 கண்ட்ரிக்கு இப்போதைக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ எலெக்ஷன்ல இருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம்லாம் நான் சொல்லியிருக்கேன்னு நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை டச் பண்ணிங்க. Send a map. You dare to dream, we care to accomplish.